ஆனால் அது விடுபட்ட காரணத்தினால் இந்த சமுதாயம் தாழ்ந்து விட்டது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். உலகத்தில் மட்டுமல்ல, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது அது சிரமமான காரியம்தான். பல்வேறு மனிதர்களுடையது வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் காரணமாக நல்லதை சொல்றது தீமையை தடுக்கிறதுன்னு சொன்னா யாரிடத்திலிருந்தும் பாராட்டு பெற முடியாது. மற்றவர்களிடத்திலிருந்து அவருடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே பொருளாதார விஷயம், உலகத்தினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட அந்த மாதிரி மனிதர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கின்றான், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு உறுதியோடு அந்த மனிதர் அதை செயல்படுத்துவாரே ஆனால் அது உலகத்திலே மிகப்பெரிய வெற்றியை அந்த மனிதருக்கு பெற்றுத்தரும். சமுதாய உயர்வுக்கு அது காரணமாக ஆக்கப்பட்டுவிடும் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இங்கே மட்டுமல்ல, கியாமத் நாளிலும் அது இந்த மனிதனுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இன்னொரு ஹதீஸில் இதா கான யௌமுல் கியாமா ஜமஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன், கியாமத் நாளில் முன்னோர் பின்னோர் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். சும்மா அமரம் யுனாதி முனாதியன் யுனாதி, பிறகு ஒரு அழைப்பாளரை அழைத்து அவரை அழைக்க சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அலா லியகும் அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா, உலகத்திலே நன்மையை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து வாருங்கள் என்று சப்தமிடுவார் அவர். ஒரு கூட்டத்தினர் எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உலகத்திலே நன்மையை ஏவியவர்களா என்பதாக கேட்பான். ஆம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலும் நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவே இருங்கள், நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ரசூல்மார்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், இன்னும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்று அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுவது ஏவுவது என்பது உலகத்திலே சில சிரமங்களை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது ஆகிரத்திலே மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும், அதே போன்று இங்கே உலகத்திலும் சமுதாய உயர்வுக்கு காரணமாகவும் ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஆயத்திலே குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். காரணம் சொல்லும் பொழுது தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமைகளை தடுக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். ஆக நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதன் மூலமாக உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகச் சிறந்த பலன்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய மனிதர்கள் தான் உண்மையிலேயே மூமின்களாக இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். அடுத்து அதனுடைய விளக்கத்திலே இப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்துவிட்ட அந்த மனிதர்கள் ஆகிரத்திலே சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கேயே உலகத்திலேயே வாக்களிக்கின்றான் என்பதை அடுத்த ஆயத்திலே வாசித்த அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களித்து விட்டான். ஜன்னாத்தின், சொர்க்கங்களை, சொர்க்கச் சோலைகளை அவர்களுக்கு வாக்களித்து விட்டான். எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே ஆறுகள் என்பது பிரதானமாக பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக. அந்த ஆறுகள் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடியதாகவும் அது அமைந்திருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும். பொதுவாக மனிதர்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த இடத்திலே நீர் வளம் இருக்கின்றதோ அந்த இடம் மிகச் சிறந்த இடம் என்பதாக சொல்லுவோம். அதே போன்று சொர்க்கமும் அப்படித்தான், நீர் வளம் நிறைந்த இடமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றார். வெறுமனே நீர் என்பது மட்டுமல்ல, ஆறுகள் என்பது பல ஆறுகள் அங்கே இருக்கின்றன.
இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சூரத்திலே குறிப்பிடுகின்றான். அத்தியாயத்திலே 4 விதமான ஆறுகள் சொர்க்கத்திலே உண்டு. சில பேர் இதை தங்களுடைய அறிவை கொண்டு மறுக்கக்கூடியவர்களும் கூட உண்டு, அல்லது அதற்கு வேறு கற்பனையான சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலேயே தெரியப்படுத்துகின்றார். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், முத்தகீன்களான மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நீராறு, தண்ணீரால் ஆக்கப்பட்ட ஒரு ஆறு. அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கைரி ஆசின், கெட்டு போகாத தண்ணீர். உலகத்திலே கெட்டு போகாத, எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீர் இருக்கின்றது, அதுதான் ஜம்சம் நீர். அதுபோன்று சொர்க்கத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். ஆறு என்று சொன்னால் நாம் இப்பொழுது இங்கே பார்ப்பதை போன்று கங்கை கோதாவரி போன்று உள்ள ஆறு அல்ல. அது இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்த்தால் தெரியாது, இக்கரையில் இருந்து அக்கரை பார்த்தால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று தெரியாது, அல்லது எவ்வளவு அளவு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆறு. சரி, அந்த ஆறு எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது, எங்கே போய் சேருகின்றது? உற்பத்தியாகக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம், அதிலிருந்துதான் அந்த ஆறுகள் உற்பத்தியாக, 4 ஆறுகளும் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன. பிறகு எங்கே போகின்றது அது தெரியாது. சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று சொன்னால், அது இந்த வானங்கள் பூமி எல்லாவற்றையும் விரித்து வைத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு சிறு பகுதிக்கும் கூட அளவாக ஆகாது. அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய அகலம் என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றான். சரி, அவ்வளவு பெரிய சொர்க்கத்திலே எவ்வளவு காலங்கள் ஒரு மனிதன் பறந்து சென்றாலும், நடந்து சென்றாலும், அல்லது மலக்குகளை போன்ற ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பறந்து சென்றாலும் சொர்க்கத்தினுடைய அந்த விஸ்தீரணத்தை கண்டுகொள்ள முடியாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு சொர்க்கத்தை படைத்து இந்த சொர்க்கத்தை நீ போய் பார்த்து விட்டு வா என்பதாக. அவர்கள் பறந்தார்கள் 600 ரெக்கைகளை கொண்டு பறந்தார்கள். எவ்வளவு வேகத்துடன் பறப்பார்கள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு பின்னால், நீண்ட காலம் பறந்து சென்ற பின்னால், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை நான் இன்னும் முழுமையாக காண முடியவில்லை, இந்த சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன் என்று தெரிய முடியவில்லை என்பதாக அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நீ பறந்து சென்ற அந்த தூரம் இந்த சொர்க்கத்திலே, ஒரு சொர்க்கம், 8 சொர்க்கங்கள் உண்டு, அதிலே ஒரு சொர்க்கத்திலே நீ பறந்து சென்ற தூரம் இன்னும் 10ல் 1 பாகத்தை கூட அடையவில்லை என்பதாக சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு? ஒரு ராக்கெட் இருக்கின்றது. இப்ப வியாழனுக்கு ராக்கெட் அனுப்பினார்கள். அந்த ராக்கெட் ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகம். இது மனிதன் கண்டுபிடிச்சது, அல்லாஹ் படைத்த ராக்கெட். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர், அவருடைய வேகம் எவ்வளவு? முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது, சிறுவராக இருக்கும்பொழுது அவருடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். கிணற்றினுடைய விளிம்பில் இருந்து உள்ள தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் தள்ளிவிடப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான், ஜிப்ரீலே, என்னுடைய நபி ஒருவர் தள்ளப்படுகின்றார் கிணற்றிலே, அவரை கீழே போய் தாங்கி பிடித்துக் கொள் என்பதாக. இவர் கிணத்துக்கு அடிபாகத்தில் வர்றதுக்குள்ள அவர் அரிசிலிருந்து கிணத்துக்கிட்ட வந்துட்டார், கிணத்துக்கு கீழே வந்துட்டார். என்றிருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு இருக்கும்? எந்த ராக்கெட்டாவது போக முடியுமா? அவ்வளவு வேகம், பறக்கிற வேகம். அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் பறந்து பார்த்தார்கள், ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை, 10ல் 1 பகுதியை கூட கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால உதாரணத்துக்காக அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்துஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்த் அப்படின்னு சொல்றான். அர்துஹா கஅர்லிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று இன்னொரு இடத்துல சொல்றான். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எவ்வளவு என்று சொன்னால், வானங்கள் பூமியினுடைய அகலம். 7 வானங்களையும் இந்த பூமியையும் சேர்த்து ஒரே விரிப்பாக விரித்து வைத்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலம் அப்படின்னு சொல்றான். உதாரணத்துக்காக, நமக்கு தெரியறதுக்காக. ஆனா உண்மையில அதல்ல. சரி, அவ்வளவு பெரிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க. அப்ப ஆறு ஓடி அது எங்க போய் சேருது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. சரி, இதற்கு சரி ஆறு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்துலதான் தண்ணி தேவை, அங்க போன தண்ணி ஆறுலாம் இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு?
பொதுவாக சோலைகள் என்று இருந்தால் தோட்டங்கள் என்று இருந்தால் அதிலே தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீர்வளம் பக்கத்தில், அதாவது ஆற்றுக்கு பக்கத்திலே தோட்டங்கள் சோலைகள் இருந்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த ஆற்றினுடைய நீர் வளத்தின் காரணமாக அந்த சோலைகளும் தோட்டங்களும் மிக அழகாக செழிப்பாக இருக்கும். இது உலகத்தினுடைய உதாரணம். இதே நிலையை அல்லாஹ்தாலா சொர்க்கத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சரி, தண்ணீர் ஆறு மட்டுமல்ல, அன்ஹாரும் மின் லபனின். சரி, இங்க என்ன சொல்லும் போது அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றான், ஆறு என்று சொல்லவில்லை, ஆறுகள் என்று சொல்லுகின்றான். அன்ஹார், நஹர் அப்படின்னு சொன்னா ஆறு, அன்ஹார் என்று சொன்னால் ஆறுகள். அப்ப தண்ணீர் ஆறுகள் பல இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஆற்றினுடைய பல பிரிவுகள் இருக்கும் தண்ணீரிலேயே. கெட்டு போகாத தண்ணீர், எந்த காலத்திலும் கெட்டு போகாது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளானாலும் சரி. அதே போன்று பாலாறு அடுத்தது, அன்ஹாரும் மின் லபன், பாலினால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், அதனுடைய ருசி மாறாத பாலாறு அங்கே இருக்கும், பாலாறுகள் அங்கே இருக்கும். அதே போன்று மூன்றாவதாக அன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடிய மது ஆறுகளும் உண்டு. மது இங்க பாட்டல்ல பீப்பாயில் அடைச்சு வச்சிருந்தா பார்ப்போம், அங்க ஆறாகவே ஓடும். அதுவும் பல ஆறுகள், மதுவினால் உள்ள பல ஆறுகள். எத்தனை விதமான மதுக்கள் இருக்கணும் அத்தனை மதுக்களுடைய ஆறுகளும் அங்கே உண்டு. ஆனால் அதுல போதை இருக்காது, போதை இல்லாத மது இனிமையாக இருக்கும். லஸ்ஸத்தில் லிஷாரிபீன் அப்படின்னு சொல்றான், குடிப்பவர்களுக்கு ரொம்ப லஸ்ஸத், ரொம்ப இனிமையை சேர்க்கும். அது அன்ஹாரும் மின் அசல், தேனால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். முசஃபா, எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? தெளிந்த தேன், தெளிவான தேன். இப்ப தேன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கசடுகள் இருக்கும், அந்த தேனீக்களுடைய இதுகள்லாம் இருக்கும், தூசிகள் இருக்கும். அதெல்லாம் இல்ல, தெளிவான தேன் ஆறாக ஓடும், பல ஆறுகளாக ஓடும் என்று அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றார். இது ஒவ்வொரு ஆயத்திலும் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய தொடரில் எல்லாம் தஜ்ரீ மின் தஹ்தியல் அன்ஹார், ஆறுகள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும் அதன் கீழே என்பதாக அல்லாஹ்தாலா சொல்லுவார். இது யாருக்கு கிடைக்கும்? மூமீன்களுக்கு, மூமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ்தாலா இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கக்கூடிய மூமீனான நாம் என்ன செய்யணும்? இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் என்ன நிபந்தனைகளை அல்லாஹ்தாலா சொன்னானோ அதை செய்ய வேண்டும். அதை செய்ய இருந்துவிட்டு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆதரவு வைப்பது என்பது அது அறிவீனமாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த சொர்க்கத்திலே எப்படி இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதுல வெளியேறுவதோ அல்லது கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வேற இடத்துக்கு போய் விடுவதோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னாவே இனிமையான இடம் உண்டு என்று அர்த்தம். அடுத்தும் அல்லாஹ்தாலா மசாக்கின தய்யிபத்தன், ரொம்ப இனிமையான சுகமான குடியிருப்புகளும் அவருக்கு உண்டு என்று அல்லாஹ்தாலா வாக்களிக்கின்றான். மூமின்களுக்கு இனிமையான குடியிருப்புகள், மனம் மிக்க இனிமையான சுகமான குடியிருப்புகளும் உண்டு. அது எங்க? ஃபி ஜன்னாத்தி அதன், அதன் என்ற சொர்க்கத்திலே, சொர்க்கங்களிலே, சொர்க்க சோலைகளிலே. அது மட்டுமல்ல, இந்த மூமின்களுக்கு கிடைக்கக்கூடியது ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அவனுடைய திருப்தி, அது மிகப்பெரியது. இந்த சொர்க்கங்களை விட, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளை விட, இனிமையான அந்த குடியிருப்புகளை விட, அதன் என்ற சொர்க்கத்தை விட, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அது மிகப்பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றியாகும். மகத்தான வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்படுபவர் எப்பொழுது இந்த நிலையை அடைகின்றாரோ அப்பொழுதுதான் வெற்றி பெற்றார் என்பதாக பொருளாகும். இங்கே உலகத்திலே மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த விஷயத்திலே, என்னுடைய காரியத்திலே என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை, ஒவ்வொரு நிலையை பற்றி சொல்லுவார், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதாக. உண்மையிலேயே வெற்றி என்பது எதுவென்று சொன்னால், சொர்க்கத்திலே இந்த நிலையை யார் அடைகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆவார். இப்ப சொர்க்கத்திலே அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன
செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்தாலா முந்தைய ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். அதையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த ஆயத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இங்க ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா என்ற ஒரு பகுதி, மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதன் என்ற இன்னொரு பகுதி, வர்துவானும் மினல்லாஹி அக்பர் என்ற ஒரு பகுதி. இதுவெல்லாம் மூமின்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மசாக்கின தய்யிபா இனிமையான குடியிருப்புகள் ஜன்னாத் அதன் சொர்க்கத்தில் அதன் என்ற சொர்க்கத்திலே உண்டு என்று சொல்லுகின்றன. அதனுடைய விளக்கத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மசாக்கின தய்யிபா என்பதும் ஜன்னாத் அதன் என்பது ஜன்னத்தானி மின் ஜஹபின், தங்கத்தினால் ஆக்கப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள், தங்கத்தினால் தயார் செய்யப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள். ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், பாத்திரங்களும் மற்ற பொருள்கள் அனைத்துமே எல்லாம் தங்கத்தால் தயார் செய்யப்பட்டிருக்கும். இன்னொரு ரெண்டு சொர்க்கம் இருக்கும், ஜன்னத்தானி மின் ஃபில்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, வெள்ளியினால் தயார் செய்யப்பட்ட சொர்க்கம். அதனுடைய பாத்திரங்கள், அதனுடைய பொருள்கள் எல்லாமே, மற்ற எல்லா பொருள்களும் வெள்ளியினால் இருக்கும். வமா பைனல் கௌமி பைன அன் யன்துரு இலா ரப்பிஹிம் இல்லா ரிதாஉல் கிப்ரியா அலா வஜ்ஹிஹி ஃபீ ஜன்னத்தி ஆதன். ஜன்னத் அதன் என்ற சொர்க்கத்திற்கு சென்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்ப்பதற்கும் இவர்களுக்கு மத்தியிலே தடையாக இருப்பது அல்லாஹுடைய கிப்ரியா என்று சொல்லப்படக்கூடிய பெருமை மிக்க அவனுடைய ஆடை ஒன்று, பெருமையினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆடை. பெருமை முழுவதுமே அல்லாஹுக்கு சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல் கிப்ரியா ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்பதாக சொல்லுகின்றான். எனக்கு உரிய ஒரு ஆடை அது. யாராவது ஒருவர் பெருமை எனக்கு உரியது என்பதாக சொல்லுவாரேயானால் லவஅذிபன்னஹு, அவரை நான் வேதனை செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லியதாக சொல்லுகின்றார்கள். பெருமை என்பது எனக்குரியது, யாரும் அதிலே உரிமை கொண்டாடக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை அடித்தால் அவரை கட்டாயமாக நான் வேதனை செய்வேன் என்பதாக சொல்லுகிறேன். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெருமை என்ற ரிதா, அந்த பரிவட்டத்தை, அந்த மேலாடையை நீக்குவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அந்த அதன் என்ற சொர்க்கத்திலே உள்ள சொர்க்கவாசிகளுக்கு காட்சி அளிப்பான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஜன்னத்து அதன் என்பது இப்படிப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். அதுல 4 விதமான சொர்க்கங்கள் இருக்கும். 2 சொர்க்கம், இது நம்ம வாயால சொல்லலாமே தவிர இதனுடைய ஹகீகத், உண்மையான நிலை, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு போனா தான் தெரியும். சரி, 2 சொர்க்கம் தங்கத்தினால், 2 சொர்க்கம் வெள்ளியினால் ஆக்கப்பட்டது. மறுபடியும் சொன்னார்கள், இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தில் ஹைமா மின் லுஅலின் வாஹிதத்தின் முஜவ்வஃபா. ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே, அதாவது சில மூமினானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய மாளிகை ஒன்று கொடுக்கப்படும். அது ஒரே ஒரு முத்தினால் செய்யப்பட்டு இருக்கும். ஒரு முத்து தான், முத்து இருக்குதே, அந்த முத்தினால் செய்யப்பட்ட ஒரே முத்து. அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் 60 மைல் கொண்டதாக இருக்கும். அந்த முத்தினுடைய உயரம் மட்டும் 60 மைல். ஒரே முத்தினால கடைந்தெடுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு மாளிகை ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே கொடுக்கப்படும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துல பெருசல்ல. ஒரு முத்து, அது ஒரு மாளிகை, அதனுடைய உயரம் 60 மைல், 100 கிலோமீட்டர் உயரம். லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன், மூமினுக்கு, மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே அந்த இடத்துல குடும்பத்தினர்கள் இருப்பார்கள், மனைவிகள் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. யதூஃபு அலைஹிம், அவர்களிடத்தில் அந்த மனிதன் போய் வருவான். ஒரு நாளைக்கு இங்கே இருப்பான், அல்லது கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், கொஞ்ச நேரம் அடுத்தவரிடத்தில் பேசிட்டு இருப்பான். இன்னொரு மனைவி அல்லது அவருடைய குடும்பத்தார்கள், இந்த உலகத்தில் உறவினர்கள், அவர்கள் எல்லாம் பெற்றோர்கள், மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், அடுத்த நாள் இருப்பான், அடுத்தது அங்க இருப்பார், இப்படி இருப்பார். ஆனால் ஒருத்தரை பார்த்து விட்டு இன்னொருத்தரை பார்ப்பதற்கு மத்தியில் இந்த 2 குடும்பத்தினர்கள் 2 பேரும் பார்த்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட தொலை தூரம் உள்ளதாக இருக்கும். லா யரா பாதுஹும் பாதா, அவர்கள் சிலரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வேறு வேறு இடத்திலே இருப்பார்கள். இவன் அவர்களை எல்லாம் கண்டு
அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த சொர்க்கத்தினுடைய இந்த தன்மைகள், இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் வ ரசூலிஹி வ அகாமஸ் ஸலா வ ஸாம ரமலான் ஃபஇன்ன ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah ஹாஜர ஃபீ ஸபீலில்லாஹி அஹபிஸ ஃபீ அர்லிஹி அல்லதி உலித ஃபீஹா. சொன்னார்கள், எவர் அல்லாஹ்வை நம்புகின்றாரோ, அவருடைய ரசூலை நம்பிக்கை கொள்ளுகிறாரோ, அதே மாதிரி தொழுகையை நிலைநிறுத்தி சரியாக தொழுது, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைத்து இந்த அமல்களை எல்லாம் சரியாக செய்து விடுகின்றாரோ, அந்த மனிதர் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ் மீது கடமையாகும். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து சென்றாலும் சரி, அல்லது தன்னுடைய ஊரிலேயே இருந்து கொண்டாலும் சரி என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத் அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது ஃபர்லாக இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. இல்லாவிட்டால் அது கடும் குற்றமாக ஆக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த அமல்களை செய்த மனிதரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிடலாமா என்பதாக கேட்டார்கள். ஹிஜ்ரத் செய்வது கட்டாயம் என்பதாக விளங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, தொழுது நோன்பு வச்சு அல்லாஹ்வை நம்பி இருந்தா போதும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க சொல்லிடலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லாதீங்க, சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை அடுத்து சொல்லுகின்றார்கள். சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கின்றன, 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த படித்தரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வதும் ஜிஹாதை சேர்ந்ததுதான். அதனால சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த 100 படித்தரங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றார். படித்தரம் சொன்னா ஒரு பகுதி, இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்றோமா, அது மாதிரின்னு வச்சுங்களேன். கீழ்த்தரம், படித்தரம், மேல் படித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 100 படித்தரங்கள். ஒரு 2 படித்தரங்களுக்கு மத்தியிலே உள்ள தூரம் எவ்வளவு என்று சொன்னால், கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிக்கும் மத்தியிலே உள்ள அளவு. வானங்கள் பூமிக்கு மத்தியில எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் 2 படித்தரங்கள். இது மாதிரி 100 படித்தரங்கள் இருக்குன்னு தரஜாக்கள். அது பூரா யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தியாகம் செய்கின்றார்களோ தங்களை, அவர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். சொல்லிட்டு சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், ஃபஸ்அலு ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபஇன்னஹு அலல் ஜன்னah வ அவ்ஸத்துல் ஜன்னah, அதுதான் சொர்க்கங்களிலே உயர்ந்தது, சொர்க்கங்களில் நடு மையமானது. வ மின்ஹு தஃபஜ்ஜர அன்ஹாருல் ஜன்னah, அங்கிருந்துதான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் உற்பத்தியாகி வருகின்றன. வ ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு மேலேதான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் நம்ம ஓரளவு கற்பனையாக விளங்க முடியுமே தவிர அசல் நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அங்க போய் பார்த்தா தான், நேரடியா பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு. சரி, இங்க மூமினான மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சொர்க்கத்தை பற்றி மற்றொரு ஹதீஸிலே ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லுகின்றார்கள். அது எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்திற்கு விளக்கத்திலே உலமாக்கள் நிறைய எழுதுகின்றார்கள். இன்னஃபில் ஜன்னத்தில் சூகன், சொர்க்கத்திலே ஒரு கடை தெருவு உண்டு. கடை தெரு, ஒரு கடை வீதி இருக்குது. யதூனஹா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் சொர்க்கவாசிகள் எல்லாம் அங்கே வருவார்கள். ஜும்மாவுடைய நாளில் வருவாங்கன்னு சொன்னா, அங்க ஜும்மா அப்போ சனிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படிலாம் உண்டாங்க. அங்க நாள்லாம் கிடையாது. சூரியன் சந்திரன் இருந்தா தான் நாள் கணக்கு பார்க்க முடியும். அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்ப எப்படி நாள், ஜும்மாவுடைய நாள் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு கேட்டா, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம். ஒரு வாரம் எவ்வளவு நீளம் இப்ப இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்துடைய அளவு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால ஒரு வாரத்தினுடைய அளவு போன உடனே, கழிந்த உடனேயே அந்த சந்தை கூடும், அந்த சந்தைக்கு எல்லாம் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப தஹுப்பு ரிஹு ஷிமால்,
எல்லாம் அந்த சந்தையில வந்து அந்த மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தென்றல் காற்று வீசும். வடக்கு பக்கத்திலிருந்து காற்று வீசும் அப்படின்னு இருக்கு. ஒரு தென்றல் காற்று வீசும். அந்த காற்றின் மூலமாக வாசனை திரவியங்கள் அள்ளி கொண்டு வரப்படும். வாசனை திரவியங்கள், அதாவது மனமுள்ள பொருள்கள் அந்த காற்றின் மூலமாக கலந்து வரும். அது அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உடைகளிலும் முகங்களிலும் அது அப்படியே படிந்து விடும். அந்த வாசனை படிந்து விடும். அந்த வாசனை திரவியங்கள் இவருடைய முகத்திலும் உடைகளிலும் படிந்த உடனேயே இவருடைய உருவம் அமைப்பு என்பதெல்லாம் அழகு கூடிவிடும். இருக்கக்கூடிய அழகு இன்னும் அதிகமாயிடும். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த கடை தெருக்கள் அந்த சந்தையில அழகு விற்கப்படும். அழகு விற்கப்படும். ஒரு கடையில போய் பார்ப்பார். பார்த்துட்டு எப்படி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வாங்கி இவர் போட்டுக்குவார். இவருடைய அழகு வேற மாதிரி போயிடும். இதை விட அழகாக தெரியும். யார் யாருக்கு என்னென்ன அழகு பிடிக்கின்றதோ அதையெல்லாம் வாங்கி அணிந்து கொள்வார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, போனா தான் தெரியும். சரி, இப்ப அழகு அதிகமாயிடும். இந்த நிலையில ரொம்ப வாசனை உள்ளவர்களாக, மனம் மிக்கவர்களாக, அழகு அதிகமானவர்களாக வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த போது அவருடைய மனைவியர்கள் எல்லாம் அங்க பார்ப்பாங்க. என்ன நீங்க போனதை விட ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அல்லாஹத்தால எங்களுக்கு அந்த அழகை அதிகமாக்கி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லு. சரி, என்ன மட்டும் சொல்றீங்க, எங்களை மட்டும் என்ன மட்டும் நீ சொல்றிய அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ தான் அழகா இருக்க. நான் போகும்போது என்ன அழகு இருந்தா அந்த அழகு இல்லை, மாறி வேற மாதிரி அழகு. உன்னுடைய அழகும் மாறி இருக்கின்றது, அதிகமாகி இருக்கின்றது என்பதாக சொல். இந்த ஹதீஸ் இருந்து ஒரு விஷயம் தெரியுது. கடத்தெருவுக்கு அந்த சந்தை கடைக்கு போறதெல்லாம் ஆம்பளைங்க தான் போவாங்க, பொம்பளை போக மாட்டாங்கன்னு தெரியுது. இங்கேயும் அப்படித்தான், ஆம்பளை மட்டும்தான் கடத்தெருவுக்கு போகணும், பொம்பளை போகக்கூடாது. அது அல்லாஹ்தால சொர்க்கத்திலும் அப்படித்தான் வச்சிருக்கிறான். பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் அந்த சந்தைக்கு வருவார்கள் அப்படிங்கிற அர்த்தம். சரி, அப்ப நீங்களும் அழகா இருக்கிறீங்க, நாங்களும் அழகா இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இது அந்த சொர்க்கத்தை பற்றி உள்ள சில விளக்கங்கள். இது போன்ற ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன. சொர்க்கத்திலே உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால், அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். யாருடைய கண்களும் இதுவரைக்கும் அந்த பெண்களை பார்த்தே இருக்காது. யாருக்காக வேண்டிய அந்த பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பார்ப்பார்கள், அவரை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த பெண்கள் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் உலகம் முழுவதும் பிரகாசமாக ஆகிவிடும். எப்படி சூரியனின் மூலமாக வெளிச்சம் தருகின்றதோ அதுபோன்று, இன்னும் அதை விட அதிகமாக. லவ் அன்ன இம்ராத்தம் மின் நிசாயஹில் ஜன்னா இத்தலாத் இலல் அர்லி லஅலாத் மா பைனஹுமா. சொர்க்கவாசியான ஒரு பெண் உலகத்திலே எட்டி பார்த்தால் சொர்க்கத்தினுடைய இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும், மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளும் வெளிச்சமாகிவிடும். வல மலாத் மா பைனஹுமா ரீஹன். அது மட்டுமல்ல, இனிமையான ஒரு மனம் மிக்க சூழ்நிலையும் உண்டாகிவிடும். வல நசீஃபுஹா அலா ரஸியா கைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா. அந்த பெண் தலையிலே ஒரு கிரீடம் அணிந்திருப்பாள். அந்த கிரீடம் இருக்கின்றதே, அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட, உலகத்தை விட, உலகத்தில் உள்ள பொருள்களை விட மிக மதிப்பு மிக்கது, மிக பெரியது, மிகச் சிறந்தது, மிக அதிகமான நன்மைகள், சிறப்புக்குரியது என்பதாக குறிப்பிடுகின்றார். அது காரணம், சொர்க்கத்தினுடைய ஒரு இது, ஆகிரத்தினுடைய ஒரு ஞாபத்து மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த ஞாபத்து நிரந்தரமானது. கைரும் வாபகா, அது சிறந்தது, நிரந்தரமானது. உலகத்துல எவ்வளவு பெரிய ஞாபத்து கிடைச்சாலும் கொஞ்ச நாள்ல போயிடும். எவ்வளவு பெருசு கிடைச்சாலும் சரி. உலகத்தையே ஆண்டவர்கள் எல்லாம் உண்டு, அவர்களெல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பரிவாரங்களோடு ஒரு வழியாக போய் கொண்டிருந்தார்கள். சொல்லியிருக்க முன்னாலே, பரிவாரங்கள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள், ஜின்கள், காற்று, ஷைத்தான்கள் எல்லாமே அவங்களுடைய படையில உண்டு. பறவைகள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய போர்வையை கொடுத்திருந்தான். அந்த போர்வையின் மீது உட்கார்ந்து கொண்டு படைகள் எல்லாம் உட்கார்வார்கள். அவ்வளவு பெரிய போர்வை, எல்லா போர்வை.
அந்த போர்வையில உட்கார்ந்துட்டு காற்றுக்கு உத்தரவு போட்டால் காற்று இவர்களை தூக்கி கொண்டு பறக்கும். முதுவஹா ஷஹரும் ரவாஹா ஷஹரும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார். காலை நேரத்துல கொஞ்ச நேரத்துல காலையில போறதுன்னா காலையில 1 மாத பயண தூரம், 1 மாசம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த காற்று கொண்டு போய் விட்டுரும். அத்தனை படையினரையும், ஒருத்தர் மட்டும் இல்ல. அதே போல மாலை நேரத்தில் ஒரு பயணம், 1 மாதத்தினுடைய பயண தூரம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இத கீழே ஒரு மலை அடிவாரத்துல அந்த வழியினுடைய ஓரத்தில் இருக்க ஒருவர் உட்கார்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியினுடைய மகிமைதான் என்ன, எவ்வளவு அற்புதமான ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த செய்தியை காற்று கொண்டு போய் அவருக்கு சொன்னது, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றார் அப்படின்னு உங்களை பத்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கினாங்க, அந்த துறவி இடத்துல வந்தாங்க. வந்து சொன்னார்கள், நீர் சொல்லிய ஒரு சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த நீ சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லியது தாவூதுடைய மகனாகிய எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரங்களை விட மிகப்பெரியது, மிகச் சிறந்தது என்பதாக சொன்னார். ஒரே ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி அதிகாரங்களை விட மிகப்பெரியது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் சுப்ஹான் அல்லாஹ் என்று நாம் சொன்னால் அது நிரந்தரமாக நன்மை தந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருக்கும். கியாமத்தினால அதனுடைய பலன்களை பார்த்து கொள்ளலாம். ஆனா உலகத்திலே கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரங்கள், பொருளாதாரங்கள் இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சிடும். அவர் இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கு பின்னால கிடையாது. அதனால ஒரு சுப்ஹான் அல்லாஹ் மிகச் சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று விட்டு வந்த பொழுது மேராஜில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறும் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த சொர்க்கம் இருக்கின்றதே அது நீர் வளம் நிறைந்த பூமியாக இருக்கின்றது, உங்களுடைய உம்மத்தினிடத்திலே சொல்லி நீங்கள் இதிலே பயிரிட சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதாவது கருத்தருத்தான் நான் சொல்றது, அதிகமாக தஸ்பீஹாத்துகளை செய்ய சொல்லுங்கள், இங்கே நிறைய இடங்களை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக குறிப்பிட்டார்கள். அதாவது பயிரிட சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன கருத்து? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கே மரம் நடுவது பயிரிடப்படுவது என்று சொன்னால் என்ன என்பதாக கேட்டார்கள். அதுதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதர், ஒரு மூமினானவர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லுவாரேயானால் இவருடைய பெயரால் ஒரு மரம் அங்கே நடப்படுகின்றது. அப்ப 100 தடவை சொன்னா 100 மரம், 1000 மரம், 10,000 10 லட்சம் 10 லட்சம் மரம். அவ்வளவு ஒருத்தர் கேட்டாரு, 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் சொல்றீங்களா, அவ்வளவு மரம் வச்சுக்கிட்டு அங்க என்ன வியாபாரமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரம் பண்றதுன்னு அர்த்தம் அல்ல, எத்தனை மரங்கள் நடப்படுகின்றனவோ அவ்வளவு பெரிய ஸ்பேஸ், அவ்வளவு பெரிய இடம் இவருக்கு கிடைக்கின்றது என்று பொருள். சொர்க்கத்திலே அவ்வளவு பெரிய இடத்துக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுகின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு பெரிய அதிகமான இடத்திற்கு சொந்தக்காரராக இவர் ஆக்கப்படுகின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இடத்தில் மதிப்பும் மரியாதையும் இவருக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதற்கு இது ஒரு காரணம். அதனாலதான் எங்கேயுமே எல்லா இடங்களிலும் இந்த கலிமாக்களை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதையோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையோ மற்ற கலிமாக்களையோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்திலே அதிகமாக செடி கொடிகள், மரங்கள், தாவரங்கள், அதே போன்று கல்கள், கரடுகள் இருக்கின்றன அந்த இடங்களில் எல்லாம் அதிகமான தஸ்பீஹ்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படி சொன்னால் அந்த பொருள்கள் எல்லாம் இந்த மனிதனுடைய தஸ்பீஹுக்கு சாட்சிகளாக ஆக்கப்படுகின்றன. இவர் தஸ்பீஹ் செய்தார் என்பதற்காக. அதனால்தான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜில பார்த்தா வெறும் பாலைவனம் போயிட்டே இருக்கார், கல்லுல முள்ளுல கரடுல எல்லாம் போயிட்டே இருக்கிறார். அரபாவில முஸ்தலிஃபாவில அங்கே இங்கே பார்த்தா எல்லாம் ஏராம் கட்டி கொண்டு போ. ஏராம் கட்டினா ஏராமில் இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் அதிகமாக தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று. லப்பைக் என்ற அந்த தல்பியா எப்படிப்பட்டது என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதை விட, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதை விட, அல்லாஹு அக்பர் சொல்லுவதை விட, மற்ற எல்லா தஸ்பீஹாத்துகளை விட ரொம்ப உயர்வானது லப்பைக் என்பது. ஏராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவருக்கு எல்லா கலிமாக்களை விட, எல்லா ஜிக்ருகளை விட உயர்வான ஜிக்ரு லப்பைக் என்பது, தல்பியா சொல்லுவது. அதனாலதான் எப்ப இஹ்ராம் கட்டினாரோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவர் தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது.
அது காரணம் என்னவென்று சொன்னால், இவர் தல்பியா சொல்லக்கூடிய நேரங்களில் எல்லாம் எங்கெங்க செல்லுகின்றாரோ அந்த இடங்களில் உள்ள எல்லா பொருள்களும், அது மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், இன்னும் வேறு வேறு பொருள்களாக இருக்கலாம், எல்லா பொருளும் இந்த தல்பியாவை கேட்கும் பொழுது அந்த பொருள்கள் அனைத்தும் இவருக்கு சாட்சிகளாக, ஆம் இவர் எஹராம் கட்டி உனக்காக வேண்டி வந்தார், உன்னுடைய வீட்டுக்கு வந்தார், சென்ற இடங்களில் எல்லாம் தல்பியா சொல்லிக் கொண்டிருந்தார், எனக்கு பக்கத்தில் வந்தார் இவர் தல்பியா சொன்னார், எனக்கு பக்கத்தில் வந்தார் இவர் தல்பியா சொன்னார் என்று அந்த பொருள்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொர்க்கத்தினுடைய அந்த நிலைகளை பற்றி வர்ணிக்கின்றார், எவ்வளவு பெரிய அற்புதமானது, எவ்வளவு மேன்மையானது என்பது. இன்னொரு ஹதீஸிலே இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அது எவ்வளவு பெரிய மரம் அப்படிங்கிறது, ரொம்ப பெரிய மரம் அப்படின்னு மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா மிஅத ஆமின் லா யக்தஉஹா. ஒரு வாகனக்காரர் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு ஒரு மனிதர் சவாரி செய்கின்றார், போகின்றார் என்று சொன்னால், அந்த மரத்தினுடைய நிழலிலேயே 100 ஆண்டுகள் போனாலும் அந்த மரத்தை கடந்து விட முடியாது. லா யக்தஉஹா, அதை கடக்க முடியாது. 100 ஆண்டுகள் போகலாம் அப்படி அல்ல, 100 ஆண்டுகள் போனாலும் அந்த நிழலை கடந்து செல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அந்த மரம் எவ்வளவு பெருசு இருக்கும். சரி, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல ரொம்ப சாதாரணமானது, அல்லாஹ்வுடைய குதிரத்துல. வலகாப கௌஸ் அஹதிக்கும் ஃபில் ஜன்னah கைரும் மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ் அவ் தகுரப். சொர்க்கத்திலே ஒரு வில்லுடைய வில் இருக்குது பாருங்க, வில் அதனுடைய அளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த நீளம், அந்த அளவுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைப்பது இந்த உலகத்திலே சூரியன் உதயமாக கூடிய அல்லது சூரியன் மறையக்கூடிய எத்தனை பொருள்கள் இருக்கின்றனோ அத்தனை பொருள்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு வில்லுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறந்தது. ஏன்னா அது சிறந்தது, நிரந்தரமானது இல்லையா, அது அழியவே அழியாது. அதனால் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி, இன்ன அதுனா மகாத அஹதிக்கும் ஃபில் ஜன்னah அன் யகூல லஹு. சரி, ஒரு மனிதர் சொர்க்கத்துல ஒரு இடம் கொடுக்கப்படும் அவருக்கு, இந்த இடத்துக்கு நீ இந்த இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த மனிதனை பார்த்து, தமன்ன, நீ ஆசை வை அப்படின்னு சொல்லுவான், உனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கணும், நீ ஆசை வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளின் மூலமா. பயத்தமன்னா, அவர் ஆசை வைப்பார், இந்த இடம் அந்த இடம் அதோட அவங்க அங்க எல்லாம் கிடைக்கணும் ஆசை, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மலக்கு, நீ இன்னும் ஆசை வை, இன்னும் ஆசை வை, இன்னும் ஆசை வை. அப்ப கடைசியில அல்லாஹ் தஆலா கேட்பான அந்த மலக்குகள் மூலமாக, ஹல் தமன்னைத, உன்னோட ஆசை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பார். அவரு ஆசை வைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஆசை வச்சிருப்பாரு, சொர்க்கத்துல எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ நிறைய ஆசை வச்சார். அவ்வளவு ஆசை வைத்த, நீ ஆசை வைத்த இடங்கள் எல்லாம் உனக்கு உண்டு, ஆசை வைத்த பொருள்கள் எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு, நீ ஆசை வைத்ததும் ஆசை வைத்ததை போன்றுள்ள இன்னொரு பகுதியும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆசை வச்ச மாதிரி அதுவும் கிடைக்கும், அதை போல இன்னொரு பகுதியும் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இப்ப உள்ள சில அறிவியல் சம்பந்தப்பட்டவர்கள், அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டதே தவிர இப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படின்னு. கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரசூலிடத்தில் விளையாட்டு என்பது கிடையாது, வேடிக்கை என்பது கிடையாது, பரிகாசம் என்பது கிடையாது அல்லாஹ் இடத்துல, இல்லையா? அல்லாஹ் இடத்திலும் பரிகாசம் கிடையாது, ரசூல் இடத்திலும் பரிகாசம் கிடையாது. அதனால சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மையான விஷயங்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னah அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர் எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படிங்கிறது முதல்ல பௌர்ணமி அன்று 14ஆம் பிறை அன்று சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அது போன்றுள்ள அமைப்பிலே முதல் தரம் உள்ளவர்கள் நுழைவார்கள். இரண்டாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி, ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி. இப்படி தரஜா வாரியாக அவர்களுக்கு நுழையக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அழகும் கொடுக்கப்படும். ஆனா அழகு வித்தியாசமாக இருந்தாலும் கூட சொர்க்கவாசிகள் முழுவதும் எல்லாருமே ஒரே மாதிரி கல்புடையவர்களாக, மனமுடையவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம சொல்றோம்,
ஒரு மனிதர் இருக்கார், அவர் நல்ல இதயம் உள்ளவர்ங்க, நல்ல மனம் உள்ளவர். அவர் எந்த விதமான அழுக்கும் தீமையும் அவருடைய மனசுல கிடையாது. அவர் மனசு ரொம்ப சுத்தமான மனசு, பால் போன்ற மனசு. எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது, சின்ன கெட்ட எண்ணம் கூட கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுங்க. ஆமா, அப்படின்னு சொர்க்கவாசி எப்படி இருப்பாருன்னு கேட்டா உண்மையிலேயே அப்படி பால் போன்றுள்ள எண்ணம் உள்ளவராக இருப்பார். எந்த விதமான தீமையான எண்ணமோ கெடுதியோ மற்றவரை பற்றி தவறாக நினைப்பது எதுவுமே இருக்காது அவருக்கு. ஒரு மனிதர் எப்படி இருக்கின்றாரோ அதே போன்று சொர்க்கவாசிகள் அனைவருமே இருப்பார்கள். உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 1000 பேர் இருந்தோம்னா 1000 விதமான நிலைகள் இருக்கும் மனசுல, 1000 விதமான தன்மைகளுடைய மனசுகள் இருக்கும். 10,000 பேர் இருந்தா 10,000, கோடி பேர் இருந்தா கோடி, அப்படித்தான் இருக்கும். ஆனா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரியாக இருக்கும். குலூபுஹும் அலா கல்பி ரஜுலின் வாஹிதின் லா இக்திலாஃப பைனஹும் வலா தபாகுல். எல்லா மனிதர்களுடைய கல்பும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மத்தியில வித்தியாசமே கிடையாது, எந்த விதமான கசடுகள் அதுவும் கிடையாது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஸௌஜதானி மினல் ஹூரில் ஐன். அந்த சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவியர்கள் தரப்படுவார்கள். ஹூருல் ஐன், சொர்க்கத்தினுடைய அந்த கன்னிகைகளில் இருந்து. இங்கே உள்ள பெண்களும் இருப்பார்கள், அங்குள்ள பெண்கள் தயார் செய்யப்பட்ட அந்த பெண்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 2 மனைவிகள் கொடுக்கப்படுவார்கள். அதை விட அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். இங்கே இந்த ஹதீஸில் 2 சொல்றாங்க. சரி, அந்த 2 பேருடைய சிபாத்து தன்மை என்னவென்று சொன்னால், அவருடைய காலை பற்றி சொல்லுங்க. கரண்டை கால் இருக்குது, அது அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை, அதனுடைய எலும்புக்குள்ள இருக்க மூளை உறிஞ்சி சாப்பிடுறோமா இல்லையா, அது தெரியும். அப்ப கண்ணாடி போன்றவர்கள் இருப்பார்கள். தெரியும்னு சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்கிற அர்த்தம் அல்ல, அந்த பெண்களுடைய தன்மை இப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள். எலும்பு, சதைக்கு பின்னால எலும்பு, எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூளை, இது பூராமே தெரியும் வெளியிருந்து பார்த்து. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் கண்ணாடியை போன்று இருப்பார்கள் என்பதாக பொருளாகும். அந்த பெண்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தஸ்பீஹ் செய்யும். அதே மாதிரி சொர்க்கவாசிகளும் இப்படித்தான். சொர்க்கவாசிகள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். சரி, அந்த சொர்க்கவாசிகள் தன்மை என்ன? லா யஸ்குமூன வலா யபூலூன். அவர்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள், யாருக்கும் எந்த நோயும் ஏற்படாது சொர்க்கத்திலே. அவர்கள் சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யதகவ்வதுன், மலம் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யத்ஃபுலூன், எச்சில் துப்பவும் மாட்டார்கள். வலா யத்தமஹத் வலா யம்தஹிதூன், காரல் எச்சிலும் அவருக்கு வராது. சாதாரண எச்சிலும் வராது, காரல் எச்சிலும் அவர்களுக்கு வராது. ஆக எந்த விதமான அசூசையும் கிடையாது. எச்சில் வருவதும் கிடையாது. எப்படி இருப்பாங்க அது தெரியாது. நம்ம இப்ப இருக்கக்கூடிய உடலை வைத்து, இந்த உடலுடைய அமைப்பை வைத்து நம்ம கணக்கு போடக்கூடாது. சொர்க்கத்தினுடைய உடலுடைய அமைப்பே வேற. அது எல்லா அமைப்பும், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று இந்த உறுப்புகள் என்னென்ன செயல்களை செய்யணும், இந்த செயல்கள்லாம் அங்க மாறுபட்டு இருக்கும். ஏன்னா இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போன பின்னால அந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ்தாலா அங்கே தருவார். நீண்ட தூரங்களில் இருந்து, அதாவது சொர்க்கம் 100 தரஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை காதுகளுக்கு அல்லாஹ்தாலா தருவார். குர்ஆன்ல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க, நரகவாசிகள் கேட்பாங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எவ்வளவு தூரம் பக்கத்திலேயே இருக்கும். அது ஏதாவது செல்போன் வச்சு பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கேட்பாங்க, போன்லாம் கிடையாது, சும்மா தான் கேட்பாங்க. அங்கிருந்து எங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இது இந்த சொர்க்கவாசிகளுக்கு காதல விழுகும். சொர்க்கவாசிகள் காதல் விழுகிறது மட்டும் இல்ல, பார்க்கவும் செய்வாங்க. சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சொர்க்கத்தில் உள்ள 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. உலகத்தில் இருக்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, நான் சொல்லி பார்த்தேன், அந்த ஆள் கேட்க மாட்டேன்ட்டாரு. இந்த மாதிரி அல்லாஹ்வை நம்புப்பா, நீ அல்லாஹ் வணங்கு அப்படின்லாம் சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாரு. இப்ப அந்த ஆளு நரகத்துல இருக்கிறாரு, இங்க வாயன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போய் காட்டுவாராம். அவர் எட்டி பாப்பாரா, அந்த அவர் தெரிவார் நரகத்தில் இருக்கக்கூடிய. இவர் சொல்வார், உன்னை அல்லாஹ்வை போன்னு சொல்வார். எனக்கும் அல்லாஹ்தாலா பெரிய உதவி செஞ்சிட்டான், இல்லன்னு சொன்னா அந்த ஆள் கூட நானும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் சொல்லுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார்.
அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்கிறார். அப்ப கண்ணுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவர் என்ன கேட்கிறாரோ அது இவருக்கு காதுல விழுகுது. இவர் திருப்பி பதில் சொல்றாரு, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், காபிர்களுக்கு இந்த சொர்க்கத்தில் உள்ள உணவையும் குடிப்பையும் ஹராமாக்கி வச்சிருக்கிறார், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற. இவர் சொல்றது அவருக்கு கேட்குது. அப்ப கேள்வியினுடைய காதினுடைய அந்த செவிப்புலன் வேறு, கண்களுடைய இது வேறு, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேறு. அது ஒரு தனி படைப்பாக அல்லாஹ்தாலா ஆக்கி வைப்பான் என்பதாக பொருளாகும். அதனால அங்கே எந்த விதமான தீமைகளும் ஏற்படாது. எச்சிலும் கூட துப்ப மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள். சஹாபாக்கள் நிறைய கேட்டாங்க, சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்டாங்க. யார சூழல்லாம் அங்கே மனைவியர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு மனிதன் குழந்தை பெறுவானா அப்படின்னு கேட்டார். தேவைப்பட்டா பெத்துக்குவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க. ஒரு மனிதனுக்கு குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றான், உடனே குழந்தை அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த மனிதன் மனைவியுடன் உறவு கொள்ளுவான். ஆனா உறவு கொள்ளும் பொழுது இங்க இருப்பதை போன்று இந்திரியம் விந்து வெளியாகாது. ஒரு விதமான காற்றின் மூலமாக அந்த குழந்தை உருவாக்கப்படும். உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை உடனே பிறக்கும், உடனே வளர்ந்து விடும். உடனே மந்திரம் போடுற மாதிரி உடனே வந்து உடனே குழந்தை வளரும். தேவைப்பட்டா குழந்தை கொடுக்கப்படும். முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலாம் அங்க விவசாயம் உண்டா அப்படின்னு கேட்டார். அவர் மதீனாவை சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் விவசாயம் உண்டா? ஆம், விரும்பினால் விவசாயமும் செய்யலாம். ஆனால் அந்த விவசாயம் தானியத்தை போடுவாரு, உடனடியாக கதிர் மேலே வந்துவிடும், உடனே அறுவடை செய்வார். அப்ப அது டேஸ்ட், அந்த அது வேணும் அப்படின்னு சொன்னா அது கொடுக்கப்படும். குதிரை உண்டா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர், ஒரு சஹாபி. குதிரை இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பறக்கும் குதிரை உண்டு, அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் முத்துக்களால் பவளங்களால் மாணிக்கங்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். நீ அதன் மீது ஏறி உட்கார்ந்தால் நீ எங்கே நினைக்கின்றாயோ அந்த இடத்திற்கு பறந்து கொண்டு போய் உன்னை சேர்த்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் உண்டு. அல்லாஹ்தாலா படைச்சா, அல்லாஹ்தாலா எதையும் செய்ய சக்தி பெற்றவன் தான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்றோம். ஆனியத்துஹுமு ஸஹபு வல் ஃபில்லா, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியானது. அம்ஷாத்துஹுமு ஸஹபா, அப்ப பாருங்க, அங்க சீப்பு சீவறதுக்கு சீப்பு இருக்கும், முடி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். அப்போ முடி இருக்கும், நல்ல அருமையான எண்ணெய்கள்லாம் இருக்கும், தைலங்கள்லாம் உயர்தரமானது, எல்லாம் போட்டு சீவுவாரு. சீப்பு தங்கத்தினால் இருக்கும். அம்ஷாத்துஹும் அஸ்ஸஹப், சீப்புகள் தங்கத்தினால் இருக்கும். வவகூது மஜாமிரிஹிம் உலுவா, அவர்களுடைய அந்த புகை போடக்கூடிய அந்த இது புகை சட்டின்னு சொல்ற, புகை போடுற சட்டி, அது மாதிரி புகை போடுறதுக்காக வேண்டி ஒரு இது இருக்குது. இப்ப அரபு நாட்டில் நீங்க ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் பார்க்கலாங்க, நிறைய அந்த அத்தர் கடையில நிறைய விற்கிறாங்க. அது ஒரு மாதிரி, அது ரொம்ப விலை உயர்ந்தது. சில வீடுகள்ல, அரபு வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னால வச்சிருப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா புகை போடுவாங்க. அங்க ஹரம்ல மட்டும் போடுறது இல்லை, அங்க பெருசா இருக்கிறதுனால சின்ன சின்ன மசீதிகள். இப்ப நாங்கெல்லாம் தங்கினது வெள்ளிக்கிழமை போன உடனே நிறைய புகை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய மஸ்ஜிதுகளை புகை போட்டு அதை மனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாசனை உள்ளதாக ஆக்குங்கள் அப்படின்னு. அந்த இது இப்போ அரபு நாட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம், மக்காவில் மற்ற இடங்கள்ல எல்லாம். அது மாதிரி புகை அந்த சட்டி இருக்கும். அதுல கஸ்தூரியின் மூலமாக அதனுடைய மனப்பொருள்கள் போடப்பட்டு மனமாக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே அளவாக இருப்பார்கள், ஒரே வடிவத்தில் இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கண்டுபிடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் இருக்கிறது. உதாரணம், மனிதர்கள் நம்ம தான் வித்தியாசமா இருக்கிறோம். இவர் இன்னால இவர் இன்னால இவர் இன்னால பேர் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். காக்கா இருக்குத எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். காக்காயில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வெள்ளை காக்கா, கருப்பு காக்கா, நெட்டை, குட்டை, நமக்கு தெரியறது இல்லையா? தெரியறது இல்லை. இது நேத்து வந்த காக்காயே இது இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுமா? 4-5 காக்கா உட்கார்ந்து இருந்துச்சு, பறந்து போயிடுச்சு, திரும்ப 5-6 காக்கா வந்துச்சுன்னு வச்சுக்க, வந்ததே இருந்ததேவா வேறையா தெரியாது நமக்கு. ஆனா அந்த காக்காய்க்கு தெரியுமான்னு கேட்டா காக்காய்க்கு தெரியும். இவர் தான் நம்ம அண்ணன், இவர் தான் நம்ம தம்பி, இவங்க தான் நம்ம பொண்ணு அப்படின்லாம் தெரியும். அந்த காக்காய்க்கு தெரியும். அதே மாதிரி எறும்புகளை பாருங்க, எறும்பு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்பு பார்க்கறோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு எறும்புக்கு இன்னொரு எறும்பை பத்தி தெரியும். இது இன்ன எறும்பு, அது இன்ன எறும்பு, இது இன்ன எறும்புன்னு தெரியும். மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்கள் இப்படி ஜாடமா ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆகும்? இவர் வீட்டுக்கு அவர் போயிடுவார், அவர் வீட்டுக்கு அவர் வந்துடுவாரா, அது மாதிரி ஆகி போயிடும். ஆனா அங்கே சொர்க்கத்திலே எல்லாரும் ஒரே சூரத், ஒரே வடிவத்தில் தான் இருப்பார்களா. ஆனா இப்ப எப்படி காக்கா கண்டுபிடிச்சிக்குதோ அது மாதிரி கண்டுபிடிச்சுக்குவாங்க. இவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும்.
சரி, எல்லாரும் எப்படி இருப்பான்னு கேட்டா அலா சூரத்தி அபீஹிம், அவர்களுடைய தந்தையினுடைய வடிவத்திலே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வடிவத்தில் தான் இருப்பாங்க. அந்த வடிவம் வெறும் வடிவம் மட்டுமல்ல, உயரமும் பிடித்தான். உயரம் சித்தூன திரான் பிஸ்ஸமா, உயரத்தில் அவர் 60 முழம் உள்ளவராக இருந்தார். 60 முழம் 100 அடி. 60 முழம் 90 அடி. 90 அடி உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். சொர்க்கத்துக்கு போனா இன்ஷா அல்லாஹ் போ, எல்லாரும் போவோம்னு தான் ஆதரவு வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவான், அப்படித்தான் நம்பி வைக்கணும். நான் எங்க போக போறேன் அப்படின்னா அப்படியே விட்டுருவோம் அப்புறம். அதனால நிச்சயமா நம்ம போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படணும், அமல் செய்யணும். சரி, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான் என்பதாக இன்னும் நிறைய விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு. அதாவது இதுல சொர்க்க வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களித்துள்ளான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, சொர்க்கங்களை வாக்களித்துள்ளான். அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி ஆதன், அதன் என்ற சொர்க்கத்திலே இனிமையான குடியிருப்புகளும் அவர்களுக்கு உண்டு, அதையும் வாக்களித்திருக்கின்றான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். சரி, இந்த சொர்க்கம் கிடைக்கிறது பற்றி இவ்வளோ பெரிய இன்பம் சொன்னவே சுமார் 2-3 சொன்னதே எப்படி இருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு இன்பமானதாக இருக்கும், இனிமையானதாக இருக்கும். ஆனா இவை எல்லாவற்றை விட அல்லாஹுடைய திருப்தி கிடைப்பதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அது அக்பர், அது மிகப்பெரியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சொர்க்கவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் திருப்தி பட்டுக் கொண்டீர்களா என்பதாக கேட்பான். சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கிறான், நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து கொண்டீர்களா அப்படின்னு. அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ கொடுத்தது எங்களுக்கு எப்படி திருப்தி இல்லாமல் இருக்க முடியும்? நீ கொடுத்தது எப்படி எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்க முடியும்? நிச்சயமாக நாங்கள் திருப்தி பட்டுக் கொண்டோம் என்பதாக சொல்லுவார். இல்லை, உங்களுக்கு நான் இதைவிட சிறந்த ஒன்றை தருகின்றேன். அது என்னவென்று சொன்னால், இனிமேல் என்னுடைய ரிலா, திரு பொருத்தத்தை உங்களின் மீது நான் நிலையாக்கி விட்டேன். எப்பொழுதுமே என்னுடைய திருப்பொருத்தம் உங்களின் மீது உண்டு. திருப்பொருத்தம் உண்டு என்பது மட்டுமல்ல, இனிமேல் உங்களை நான் கோபிக்கவே மாட்டேன், என்னுடைய கோபம் உங்கள் மீது ஏற்படாது என்று அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களையும் சொல்லும் பொழுது அந்த மனிதர்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு மகிழ்ச்சி எல்லை கடந்து செல்லும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மை ரில்வான், அதைத்தான் அல்லாஹ் தஆலா ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம் என்பது இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் விட மிகப்பெரியது. அல்லாஹ் எப்படி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அதே மாதிரி ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் பெரியது. தாலிகல் ஃபௌசுல் அஸீம், யாருக்கு இது கிடைத்து விடுகின்றதோ அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, அந்த மகத்தான வெற்றியை பெறுவதற்குரிய காரண காரியங்களை இந்த உலகத்திலேயே மனிதர்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதை முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். மூமினான ஆண் பெண் ஒவ்வொருவரும் அவரவருடைய இலக்கணத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், என்னென்ன காரியங்களை சொன்னானோ அதை செய்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கும். அதைவிட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் எப்பொழுதுமே கோபிக்காத சூழ்நிலை ஏற்பட்டு மனிதர்கள் சுகமாக வாழக்கூடிய, நிரந்தரமாக என்றென்னும் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم ومأواهم جهنم وبئس المصير. يحلفون بالله ما قالوا ولقد قالوا كلمة الكفر وكفروا بعد إسلامهم وهموا بما لم ينالوا وما نقموا إلا أن أغناهم الله ورسوله من فضله فإن يتوبوا يك خيرا لهم وإن يتولوا يعذبهم الله عذابا أليما في الدنيا والآخرة
وما لهم في الأرض من ولي ولا نصير ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 651வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 72 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக முனாஃபிகீன்களை பற்றி சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நபிய்யு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன், நபி அவர்களே, காஃபிர்களிடத்தில் நீங்கள் போரிடுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். முனாஃபிகீன்களிடத்திலும் ஜிஹாது செய்யுங்கள். வக்லுல் அலைஹிம், அவர்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்ளுங்கள். வமஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் செல்லக்கூடிய ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான். வபிஸல் மஸீர், அது செல்லும் இடத்தில் மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா முதலாவதாக காபிர்களிடத்திலும் முனாஃபிகீன்களிடத்திலும் ஜிஹாது செய்யுமாறு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஜிஹாத் என்பது போர்க்களத்திற்கு வாள் எடுத்து போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளிடத்தில் சண்டையிட்டு அவர்களை வெற்றி கொள்ளுவது அல்லது அங்கே ஷஹீதாவது என்பது ஜிஹாத் என்பதாக நமக்கு தெரியும். காபிர்களிடத்தில் ஜிஹாது செய்வது சரி. ஏனென்றால் அவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கின்றார்கள். ஆகவே இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற காரணத்தினால் அவர்களிடத்தில் போரிட்டு ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத் என்ற நிலையை அடைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முனாஃபிகீன்களிடத்தில் போரிடுதல் என்று சொன்னால் என்ன? முனாஃபிகீன் நயவஞ்சகர்கள், உள்ளே மனதுக்குள்ளே குஃபரை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியே முஸ்லிம்களாக நடமாடக்கூடியவர்கள், நடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் சேர்ந்து இருந்தார்கள். நிறைய விளக்கங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் தொழுவதை போன்றே அவர்களும் மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், எல்லா காரியங்களையும் செய்வார்கள். பல நேரங்களிலே போரிலும் கலந்து கொள்வார்கள். அந்த போரிலே கிடைக்கக்கூடிய கனீமத்துடைய அந்த பொருள்களையும் அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வெளித்தோற்றத்திலே முஸ்லிம்களாகத்தான் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இவர்களிடத்திலே போரிடுவது என்று சொன்னால் என்ன? அவர்களிடத்தில் போரிடுவது என்பது வாளை கொண்டு அல்ல, மனத்தினாலும் சொல்லினாலும் போரிட வேண்டும் என்பதாக அதற்கு பொருளாகும். காபிர்களிடத்திலே வாளை கொண்டு போரிடுங்கள், முனாஃபிகீன்களிடத்திலே சொல்லாலும் மனத்தாலும் போரிடுங்கள் என்பதாக பொருளாகும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகிறான், வக்லுல் அலைஹிம், அவர்கள் மீது கடினமாக நடந்து கொள்ளுங்கள். கடினமான வார்த்தைகளை பிரயோகிப்பது, மன வெறுப்போடு அவர்களிடத்திலே பழகுவது, மன பிரியத்தோடு பழகுவதல்ல, மன வெறுப்போடு பழகுவது. வக்லுல் என்று சொன்னால் மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான நிலை. அதற்கு நேர் மாற்றமானது இரக்க குணம் இருப்பது, மனதிலே இரக்க குணம் இருப்பது. அந்த இரக்கமான குணம் முனாஃபிகீன்களுடைய விஷயத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி காபிர்களுடைய விஷயத்திலும் இருக்கக்கூடாது. ஏன்னா சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் என்று சொல்லுகின்றான். அவர்கள் காபிர்களுக்கு மத்தியிலே கடினமானவர்களாக நடந்து கொள்ளுவார்கள். காபிர்களிடத்திலே தங்களுக்கு மத்தியிலே, மூமின்களுக்கு மத்தியிலே அவர்கள் ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே காபிர்கள் முனாஃபிகீன்களிடத்திலே கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆனால் இது எல்லா காலத்திலுமா என்று சொன்னால் நிறைய முன்னாலும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே காபிர்களிடத்தில் முனாஃபிகீன்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டால்தான் அவர்கள்
நாம் உண்மையிலேயே நடிக்கின்றோம் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். மூமின்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களும் தெரிந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அப்படி நடந்து கொள்ளும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதே போன்று சொல்லால் அவர்களிடத்தில் கடினமான சொற்களை சொல்ல வேண்டும். மிருதுவாக மூமின்களிடத்தில் பேசுவதை போன்று பேசக்கூடாது என்பதையும் சொல்லுகின்றார். ஆனால் அது இப்பொழுது நம்முடைய நாட்டிலோ அல்லது உலகம் எங்கிலும் முனாஃபிகீன்கள் அல்லது காபிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலாம் இப்படி நடந்து கொள்வது என்று அர்த்தம் அல்ல. எந்தெந்த இடத்திலே காபிர்களிடத்தில் முனாஃபிகீன்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சாதகமாக இருக்கின்றதோ அந்த நிலையை கையாள வேண்டும். கடினமாக நடந்து கொள்வதின் காரணமாக தீனுக்கும் தீனுடைய காரியங்களுக்கும் இடையூறு ஏற்படுகின்றது என்று இருந்தால் அதை தவிர்த்து கொண்டு எப்படி நடந்து கொண்டால் நம்முடைய தீனை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும், தீனுடைய முறைப்படிக்கு நாம் வாழ முடியும் என்பதை தெரிந்து அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதும் அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக முனாஃபிகீன்களிடத்திலும் முஸ்லிம்களை போன்று நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் முனாஃபிகீன்கள் கடைசியாக அவர்கள் செல்லும் இடம் நரகம்தான். அந்த நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தில் இருந்து தௌபா செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம்தான். சில முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கடைசியாக தௌபா செய்து சரியான பக்காவான மூமின்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படி சில பேர் இருந்தார்கள். அவருடைய ஒரு வரலாறும் பல சொல்லப்பட்டு இருக்கின்றது. பின்னாலும் ஒரு வரலாறு சம்பந்தமாக வருகின்றது. அப்படி இல்லாமல் தௌபா செய்யாமல் அப்படியே இருந்து அப்படியே இறந்து விட்டால் முனாஃபிகீன்கள் செல்லும் இடம் நரகம்தான். காபிர்கள் எப்படி செல்லுவார்களோ நரகத்திற்கு, அதே போன்று முனாஃபிகீன்களும் செல்லுவார்கள். அந்த இடத்தை பற்றி உள்ள விஷயத்தை சொல்லு, நரகத்தை பற்றி உள்ள கருத்தை சொல்லுகின்றான். பிஸ்ஸல் மஸீர், அது செல்லும் இடங்களில் தங்கும் இடங்களில் மிக கெட்டது என்பதாக. முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மனதிலே குஃப்ரை மறைத்து வைத்துக் கொண்டு வெளித்தோற்றத்திலே முஸ்லிம்களாக நடித்துக் கொண்டிருந்தவர்கள். இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இப்ப அதே மாதிரி சாதாரணமாக சொல்லுவோம், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்லுவார். இவரையும் முனாஃபிக் என்பதாக சொல்லுவோம் வெளி தோற்றத்திலே. ஆனா அந்த முனாஃபிக் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்ததை போன்றுள்ள முனாஃபிக்கள் இப்பொழுது கிடையாது. வெளித்தோற்றத்திலே இஸ்லாமாக முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அந்தரங்கத்திலே காபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி உள்ள நிலை இல்லை. முனாஃபிக் என்று சொன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர்கள் வேறு. இப்பொழுது நாம் முனாஃபிக் என்று யாரையாவது சொல்லுவோமேயானால் அவர்கள் வேறு. சரி, அவங்க யாரு இப்ப இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அதுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லித் தருகின்றார்கள். அதுவும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்குடைய அடையாளம் 3, இன்னொரு ஹதீஸில் 4 என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அவர் பேசினால் போய் பேசுவார், ஏதாவது ஒரு அமானிதம் கொடுத்தால் அதற்கு மோசடி செய்வார், ஏதாவது தர்க்கம் செய்தால் தவறான வார்த்தைகளை பாவமான வார்த்தைகளை பேசுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். இப்போ பொய் பேசுவது, மோசடி செய்வது, தீய வார்த்தைகளை பேசுவது, தர்க்கம் ஏற்பட்டால் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பது, இதுவெல்லாம் முனாஃபிகினுடைய அடையாளத்தை சேர்ந்தவை. இப்ப நம்மால யாராவது ஒருத்தர் பொய் பேசுறாரு, பொய் பேசாத ஆளே இல்லை, இப்போ எல்லாரும் பேசணும். பொய் பேசுறத சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இப்ப பொய் பேசுறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் கடைசியில சொல்றாங்க, இந்த 3 அடையாளங்கள் அல்லது 4 அடையாளங்கள், 4 விஷயங்கள், இதுல ஒன்று ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவருடைய நிஃபாக்கிலிருந்து ஒன்று அவரிடத்தில் இருக்கின்றது என்பதாக அர்த்தம். இன்னொரு ஹதீஸில் அதை சேர்த்து சொல்லுகின்றார்கள், வயின் சாம வயின் சல்லா வசாம வஸாம அன்னஹு முஸ்லிம், அவர் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி தன்னை முஸ்லிம் என்பதாக நினைத்துக் கொண்டாலும் சரி அவர் முனாஃபிக் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த முனாஃபிக் அல்ல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உள்ள அந்த முனாஃபிக்குகள் உண்மையிலேயே காபிர்கள். காபிர்கள் என்று சொல்லுவதை விட
கடுமையான குஃபுருடையவர்கள். ஏன்னா வெளித்தோற்றமாக குஃபுருடைய அந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை ஒதுக்கி விடுகின்றார்கள். அவர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, போருக்கு வருவதில்லை, போரிலே கிடைக்கக்கூடிய அந்த கனீமத்துடைய பொருளில் இருந்து பங்கும் கொடுக்கப்படுவதில்லை அவர்களுக்கு. இது வெளிப்படையானது. ஆனா இந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களை போன்று நடித்துக் கொண்டு கூடவே இருந்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் இவர்கள் தங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அந்த காபிர்கள் ஒரிஜினல் காபிர்களை விட ரொம்ப கெட்டவர்கள். அதனால அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துல சூரத்துல் நிசா என்று நினைக்கிறேன், அதனுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் எல்லாம் நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருக்கக்கூடியவர்கள், போடப்படக்கூடியவர்கள் என்று. நரகத்துக்கு பல தட்டுகள், பல படித்தரங்கள் இருக்கின்றன, பல தளங்கள் இருக்கின்றன. மேலே அதற்கு கீழே, அதுக்கு கீழே, அதுக்கு கீழே 7 நரகம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். லஹா சபஅத்து அப்வாப், அதற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன, 7 பகுதிகள் இருக்கின்றன என்று நரகத்தை பற்றி சொல்லுகின்றான். முனாஃபிகீன்கள் ஆக கடைசி நரகத்தினுடைய கடைசி பகுதியிலே போடப்படுவார்கள். அந்த கடைசி பகுதி கடுமையான வேதனைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம். அதிலே முனாஃபிகீன்கள் போடப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த சாதாரண காபிர்களை விட ரொம்ப கடுமையான குற்றத்திற்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள் என்பதாக தெரிகின்றது. சரி, அந்த முனாஃபிகீன்களிடத்திலே அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்திருந்தான். உங்களோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நடிக்கக்கூடிய இன்னன்னார்கள் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதனை சொல்லவில்லை. கடைசி காலத்திலே, கடைசி கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சில மனிதர்களை பற்றி அடையாளம் காட்டி இருந்தார்கள். இவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக் என்பதாக. ஆனா அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதாகவும் சொல்லிவிட்டார்கள். சாஹிபு சிர் என்பதாக அவர்களுக்கு பேர் உண்டு. ரகசியத்தை சொல்லி தந்த சஹாபி அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரகசியங்களை சொல்லி தந்திருந்தார்கள். அதிலே முனாஃபிகீன்களை பற்றி இன்னென்னார் முனாஃபிகீன்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாரிடத்திலும் அதை சொல்லவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் யார் யாருன்னு அடையாளம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னாங்க. அதனால உங்களுக்கும் சொல்ல முடியாது. அவர் ஜனாதிபதி, அப்ப உங்களுக்கும் சொல்ல முடியாது. அவரை வற்புறுத்தி சொல்ல வைக்க முடியாது, சட்டம் கிடையாது. அதனால விட்டுட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தந்திரமா ஒரு வேலை செஞ்சாங்க. முனாஃபிகீன்களுடைய ஜனாசாவுக்கு தொழக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சட்டம் போட்டான். முன்னால இந்த ஆயத்து பின்னால வருதுன்னு நினைக்கிறேன், பின்னால வருது இந்த ஆயத்து. இதே சூரத் தௌபால பின்னால வருது. தொழக்கூடாது, லா தகும் அலா கப்ரி என்று அந்த ஆயத்தின் மூலமாக முனாஃபிகீன்களுடைய ஜனாசாவை நீங்க தொழ வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்துக்கு பிறகு, அந்த ஆயத்து வந்த பிறகு முனாஃபிகீன்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்றதே இல்லை, தொழ வைக்கிறதும் இல்லை, கலந்து கொள்வதும் இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, தன்னுடைய காதிம்ல ஒரு ஆளை நியமிச்சு ஜனாசா ஏதாவது ஏற்பட்டால், யாராவது மௌத்தா போனா தொழ வைக்கக்கூடிய நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கவனிச்சுட்டே இரு, அவர் வந்து அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டா நானும் வர்றேன், அவர் கலந்து கொள்ளனா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அவரு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முனாஃபிகீன்களை பற்றி தெரியும், சொல்லி கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜனாசாவில் அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க, அவங்க கலந்து கொள்ளனா அவரும் வரமாட்டார் என்ற நிலை இருந்தது. முனாஃபிகீன்கள் இவ்வளவு கடுமையானவர்கள், கடுமையான தன்மை உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளே இருந்து இஸ்லாத்தை கெடுக்கக்கூடியவர்கள், தீனை கெடுக்கக்கூடியவர்கள். பொதுவாக நாம் சொல்லுவோம், பகிரங்கமான ஒரு எதிரியாக இருந்தால், ஒரு எதிரி பகிரங்கமாக எதிரியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவனை அடையாளம் கொண்டு கொள்ளலாம், இவன் எதிரி, அதனால நம்ம இவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு. நண்பனை போன்று பழகி கொண்டு நம்மிடத்திலே இருந்து நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை அடையாளம் கொண்டு கொள்வது ரொம்ப கஷ்டம். அவன் எந்த நேரத்தில் எப்படி கவுத்து விடுவான்னு தெரியாது. அதனால அது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி இந்த முனாஃபிகீன்கள் இருந்தார். ஆனா இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடையாளங்களை வைத்து நிஃபாக்குடைய அடையாளம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்தால் உடனடியாக அதை களைந்து விட வேண்டும், அதை இல்லாமலாக்கி விட வேண்டும். பொய் பேசுவது, மோசடி செய்வது, தீய பாவமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தை சேர்ந்த, அதை விட்டுவிட வேண்டும். சரி, இந்த மாதிரி பேசிக்கொண்டு பொய் பேசுறாரு, மோசடி செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, தன்னை முஸ்லிம் மூமின் சொல்லிட்டு இருக்கிறார்,
என்று இருந்தாலும் கூட அவர் கெட்டவர் தான், முனாஃபிக் தான், அவருக்கு தண்டனை உண்டு என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இங்க முனாஃபிக்களிடத்தில் போரிட வேண்டும் என்பது குஃபார்களிடத்தில் போரிட வேண்டும், அது சரி. முனாஃபிக்கள் போரிட வேண்டும், அவருடைய கடுமையான சொற்களை கொண்டு நாவின் மூலமாக, செயலின் மூலமாக, மனத்தின் மூலமாக அவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதாக பொருளாகும். சரி, அந்த முனாஃபிக்களை பற்றி உள்ள சில விஷயங்களை அடுத்து சொல்லுகின்றான்.